அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு மிகுந்த எச்சரிக்கையுடன் கவனத்துடன் செயல்பட வேண்டிய சந்திராஷ்டம தினங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் 3, 4, 5 ஆகிய தினங்கள் எப்படி அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டம தினங்கள்ல சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. அதிலும் குறிப்பாக ராசிக்கு லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார். ஆனால் புதன் தனது பார்வையில் சமகிரகமாகவும் பகை கிரகமாகவும் சந்திரனை பார்க்கிறாருங்க. எனவேதான் இந்த வேளையில் சற்று கூடுதல் கவனம் என்பது சந்திராஷ்டம தினங்களில் மிகவும் முக்கியமாக கன்னிராசிக்காரர்களுக்கு தேவை. ஏனென்றால் லாபாதிபதியும் ராசிக்கு சகாயமானவரும் ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகமாக பார்க்கக்கூடியவரும் ஆக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வேளையில் அஷ்டமத்தில் மறைவது, அஷ்டமத்திற்குள் செல்வது சற்று தேவையற்ற தடங்கல்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கிவிடும். பொதுவாகவே அதிநுட்பத்தை மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்ற ராசியின் அதிபதியான புதனின் ஆதிக்கத்தில் பிறந்த கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திரன் மேலும் அறிவாற்றலை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் அஷ்டமத்தில் நிலை கொள்வது என்பது பொதுவாகவே சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் மனித வாழ்வில் மிக துரிதமாகவும் விரைவாகவும் பலனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் என்றால் அது சந்திரன் மட்டும்தான். எனவேதான் சந்திரன் அஷ்டமத்திற்குள் செல்லக்கூடிய இந்த வேளையில் உறுதியாக கன்னிராசிக்காரர்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். இந்த தினங்கள்ல மிக முக்கிய பணிகளில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. மிக முக்கிய முடிவுகள் எடுப்பதையும் சுபகாரியங்களை செயல்படுத்தக்கூடிய முயற்சியிலும் சற்று தடை தாமதத்தை சந்திக்கலாம். எனவே விழிப்புணர்வுடன் இருந்தால் அவற்றை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்க முடியும். அதே வேளையில் இந்த சந்திராஷ்டம தினங்கள்ல ஏன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றால் மதிநுட்பத்தை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய சந்திரன் அஷ்டமத்தில் மறையக்கூடிய வேளையில் நாம் பல்வேறு வகையான பிரச்சனைகளை விட்டு விலகி சென்றாலும் கூட நம்மை எதிர்பாராத பல்வேறு வகையான தடை தாமதம் நிறைந்த விஷயங்களும் தேவையற்ற வாக்குவாதங்களையும் மேற்கொள்ளக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சூழல்களை உருவாக்கலாம். எனவேதான் இந்த வேளையில் உறுதியாகவே சந்திராஷ்டம தினங்கள்ல கன்னிராசிக்காரர்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருந்தால் பல்வேறு வகையான சிக்கல்களை நிச்சயமாக தவிர்க்க முடியும். அதோடு மட்டுமல்லாது இயன்றவரை இன்றைய தினத்தில் பல்வேறு வகையான வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடுவதை தவிர்த்திடுங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வலுவான ஆற்றல் இருந்தால் செய்யுங்கள். இல்லை என்றால் உதவி கூட உபத்திரமாக மாறுவதற்கான சூழல் உருவாகலாம். அது உங்களுக்கு உபத்திரமாகவும் மற்றவர்களுக்கு உதவியாகவும் அமையலாம். எனவே சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது. இந்த சந்திராஷ்டம தினங்கள்ல மட்டும் விழிப்புணர்வுடன் எதிர்கொண்டால் பல சிரமங்களை உறுதியாக தவிர்த்து நன்மை நிறைவாக பெற முடியும். இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய சிரமத்தை தவிர்த்து நன்மை நிறைவாக பெறுவதற்கு உறுதியாக சந்திராஷ்டம தினங்களில் தினமும் காலை வேளையிலும் மாலை வேளையிலும் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நிச்சயமாக பல சிரமம் விலகி தங்களுடைய வாழ்வில் நல்ல இனிமை நிறைவாக கிடைக்கும். மார்ச் மாதத்தின் இறுதியில் 31, ஏப்ரல் 1, 2 ஆகிய தேதிகளும் சந்திராஷ்ட தினங்களாக பார்க்கப்படுகின்றன. அந்த வேளையிலும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது.